நாளுக்கான ரேமா வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். பூமியில் இருக்கிற புழு, பூச்சி, பறவைகள், கடலுக்கு கீழே இருக்கிற மீன்கள், வனாந்திரத்தில் காடுகளில் இருக்கிற எல்லா மிருகங்கள், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் கர்த்தர். அவர்தான் சூரியனை கரெக்டா புறப்பட செய்து இரவிலே அது மறையச் செய்து நிலாவை கொண்டு வந்து பகல் இரவு வெளிச்சம் குளிர்ச்சி உஷ்ணம் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் வாழ்க்கையில என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குதா? நட்சத்திரங்கள், கோள்கள், இன்னும் பெரிய பெரிய சிஸ்டம் இருக்குதா? நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி பல சோலார் சிஸ்டம் இருக்குதுங்களா? மில்கி வே இருக்குதா? எவ்வளோ காரியங்களை படைத்த ஆண்டவர் கேட்கிறார், என்னால செய்ய முடியாத காரியம்னு ஒன்னே ஒன்னு காமிங்க பாப்போம் என்று கேட்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே சாராளுடைய கற்பம் செத்து போய் கிடக்கிறது. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அவங்க சிரிக்கிறாங்க, இது எப்படி முடியும்? நாங்க தான் வயசாயிட்டோமே. அப்போ மறுபடியும் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 18:14, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அடுத்த வருஷம் இந்த நேரம் உன் மனைவி கையில குழந்தை இருக்கும். உற்பவ கால திட்டத்தில் உன் மனைவி ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டு இருப்பாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்களால முடியாததை அவர் செய்து முடிக்க போகிறார். அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தால் உங்களை அவர் கைவிட மாட்டார். அவர் என்ன செய்ய போறார்? உங்களுக்காக இல்லைனா கூட உருவாக்கி தரப்போகிறார். You are going to receive your blessing. God wants to challenge you. உங்களை பார்த்து என்னால செய்ய முடியாது, ஏதாவது ஒன்று இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட போகிறார். எது முடியாது, எது நடக்காதுன்னு சொல்றீங்களோ நடத்தி காமிக்க போறார். கெட் ரெடி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய போறார். இந்த மாசமே உங்களுக்கு மாற இந்த வருடம் ஒரு திருப்பு முனையின் வருடம். முடியாதவைகளை முடிய பண்ண போகிறார். நடக்காதவைகளை நடக்க வைக்க போகிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. God bless you. Have a wonderful day.